இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மல்டி மாடல். ஓகே, ஸோ மல்டி மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்ம பார்க்கும்போது வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல வந்து சில ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கிளிக் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணி முடிக்கும்போது ஒரு மாடலை டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு மாடல் டிப்ளாய் பண்ணணும். இப்போ இந்த மாடல் டிப்ளாய் பண்ணும்போது நம்ம மாடல் கேட்டலாக்ல போய் பார்க்கும்போது இங்கே நிறைய மாடல்ஸ் இருந்தது நமக்கு. ரைட், இது எல்லாமே ஒரு ஒரு மாடல் அப்படின்னு சொன்னோம். அந்த மாடல் நம்ம பார்க்கும்போது அந்த மாடல்ல வந்து நமக்கு வேரியஸ் கம்பெனிஸோட மாடல், அதாவது மெட்டாவோடது, மிஸ்ட்ராலோடது, என்விடியாவோட, மைக்ரோசாஃப்டோடது, ஓப்பன் ஏஐயோடது எல்லா மாடல்ஸையும் நம்ம இங்கெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ரைட், இவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுலேயும் இண்டஸ்ட்ரி பேஸ்டு மாடல் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மாடலை கிளிக் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா அந்த மாடல் என்ன டீட்டெயில் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாடலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாடலோட டீட்டெயில் நமக்கு வரும். ரைட், இப்போ இந்த மாடல்ல வந்து இந்த மாடல் என்ன சொல்லுது, நமக்கு இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. ஓகே, ஸோ பேசிக்கா இதை டெக்ஸ்ட்டும் இமேஜையும் ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள மாடல் போனால் ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாடலும் ஒன்று பண்ணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் மாடல், டெக்ஸ்ட் டு இமேஜ் மாடல், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல் அப்படின்னு சொல்லி மாடல் ஒரு மாடலும் இருக்கும் அப்படின்னு. அது மாடல்னா என்ன, ஒரு எல்எல்எம்மோட கேப்பபிலிட்டி, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல அந்த பர்டிகுலர் ஏரியால ஸ்பெஷலைஸ்டா ட்ரெயின் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரைட்டா, இப்போ மைக்ரோசாஃப்டுடைய இந்த பை4 மல்டி மாடல் இன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் எல்எல்எம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மாடல் வந்து they are actually is trying to make 3 things in one box, like text model, image model, audio model. இது மூணையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒரே லைப்ரரியா, அதாவது 3.8 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்து அதை வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த மாடலோடது. இந்த மாடல் அவங்க சொல்றது என்னன்னா வந்து DeepSeek R1 டிஸ்லிஸ்டோடதையும் டீப்லிஸ்ட் லாமாவோடதையும் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கு அப்படிங்கிற பெஞ்ச்மார்க் ரிசல்ட் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் வந்து நாம பார்க்கக்கூடிய அந்த மல்டி மாடலை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த மல்டி மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இமேஜ்ல போனோம்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல. ஸோ மல்டி மாடல்ல விஷன் என்கோடரு, அப்புறம் ஆடியோ என்கோடரு, அப்புறம் டெக்ஸ்ட், இந்த மூணுமே இருக்கு. இந்த மூணுமே நமக்கு எடுத்து நமக்கு அந்த டோக்கன்ல நமக்கு இங்க மாடலா வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த மாடலை டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்க போயிட்டு நம்மளுடைய மாடல் எடுத்துட்டு, ஓகே, நாம ஜென்ரலா என்ன பண்ணுவோம், 497 நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போனோம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ப்ராஜெக்ட் எப்படி டிப்ளாய் பண்றது, ஃபவுண்டரி ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, ஃபவுண்டரி ப்ராஜெக்ட்குள்ள நம்ம ஒரு மாடல் டிப்ளாய் பண்றது எப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இல்லைன்னா அந்த பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு நாம இந்த இடத்துல போய் மாடல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்தோம்னா இங்கே நமக்கு அந்த மாடல் வரும். ரைட், இதில் நம்ம போயிட்டு நம்ம என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலை எடுத்து அதை நம்ம என்ன பண்ணலாம், டிப்ளாய் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பை மாடல் வேணும் அப்படின்னா, ஓகே, π-4 அப்படின்னு டைப் பண்ணாலே நமக்கு அந்த பை ரிலேட்டடான மாடல் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ரைட், இப்போ இதுல நாம பாக்குறது வந்து இந்த மல்டி மாடல் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மல்டி மாடல் உள்ள வந்து என்ன வருது, 3 ஐட்டம்ஸ் இருக்குங்கிறது. ஓகே, டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. அரபிக்ல இருந்து ஆரம்பிச்சு உக்ரைனி லாங்குவேஜ் வரைக்கும். தமிழ் இதெல்லாம் கிடையாது, தமிழ் ஹிந்தி அதெல்லாம் இன்னும் இதுக்குள்ள வரல. ஓகே, பாக்கி எல்லா ஃபேமஸான லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்கு. இமேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இமேஜ், ஆடியோவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், சைனீஸ், ஜெர்மன், இட்டாலி, ஜப்பானீஸ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் மட்டும் வரும் அப்படின்ட்டு. இதை ஒன்ஸ் நம்ம கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், அந்த மாடல் வந்து இங்கே டிப்ளாய் ஆகிடும். இப்போ இந்த மாடல் டிப்ளாய் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாடல் என்ன பண்ணலாம், நம்ம கிளிக் பண்ணி நாம இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாடல் வந்து மல்டி மாடல்ங்கிறதுனால நமக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே கிடைக்காது இங்க. ஸோ பேசிக்காக இந்த மல்டி மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒரு ஏபிஐ கீ இருக்கும், சாரி இந்த யூஆர்எல் இருக்கும், இந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, இதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும் இல்லையா. இப்போ அதை டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு பல வழிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கே பார்த்தோம். அதுல ஒரு வழி நம்ம பார்த்தது என்னன்னா வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் வழியா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ரைட்,
அப்போ பைத்தான் ஸ்கிரிப்ட் வழியா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாம பார்த்ததுல வந்து பைத்தான்ல வந்து ஒன்று வந்து நாம நோட் புக் வழியா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஜூபிட்டர் நோட் புக் வழியா நம்ம பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் வழியா நம்ம பண்ணணும் அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னா அந்த கோடை நம்ம இங்க லோட் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து என்ன பண்ணலாம், அதை இது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஜஸ்ட் லெட் மீ கிளியர் த ஹிஸ்டரி. ஓகே, ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் நேரத்துக்கு வேலை செய்யாது சில சமயங்கள்ல. ஓகே, கிளியர் செல். செல். ஓகே, so let me clear the cell. Okay, previous input. So பேசிக்கா இந்த இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம இது பைத்தான் நோட் புக்ல தான் ரன் பண்றோம். ஸோ இதுல நாம பண்ணக்கூடியதுன்னா இது ஃபுல்லாவே வந்து ஜூபிட்டர் நோட் புக்ல ரன் பண்றோம். இது வந்து ஃபுல்லாவே வந்து பைத்தானுடைய ஸ்கிரிப்ட்ல நமக்கு ரன் ஆகுது. ஓகே, இப்போ இது உள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா பேசிக்கா நம்ம பண்ண போறதுன்னா பைத்தான் லைப்ரரி இங்க லோட் பண்றோம். ஓகே, நமக்கு தேவையான லைப்ரரி நம்ம லோட் பண்ணிட்டு இங்க வந்தோம் அப்படின்னா இதுல நாம பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தா நமக்கு லோக்கல்ல என்னன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பைத்தானுக்குள்ள போயிட்டு இந்த லைப்ரரிஸை நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகே, லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைப்ரரியில நமக்கு இது லோட் ஆகும். இது லோட் ஆகி என்னென்ன இன்ஸ்டலேஷன் வேணுமோ அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஓகே, அப்போ அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க கோடு என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோம். ஓகே, இந்த கோடை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள்: டெக்ஸ்ட் ஐட்டம், இமேஜ் ஐட்டம், அப்புறம் ஆடியோ கண்டென்ட். 3 ஐட்டம்ஸ் நமக்கு இங்கே லோட் பண்ணிக்கிறோம். அது லைப்ரரி, அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் மட்டும், இன்ஃபரன்ஸ் ஏபிஐயோட லைப்ரரிஸ் மட்டும் நம்ம இங்கே லோட் பண்றோம். ஓகே, இப்போ இங்க வந்தோம் அப்படின்னா இந்த நமக்கு தேவையான கனெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கு. இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ல நமக்கு தேவையான ப்ராஜெக்டோட ஐடியும் நம்மளுடைய மாடல் ஐடியும் நம்ம கொடுக்கணும். ஓகே, இங்க கொடுக்கறதும் நம்ம அங்க கொடுக்கறதும் இன்னொரு இடத்துல, அதாவது நம்ம ஏபிஐ வழியா அக்சஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது நாம பண்றதுக்கு இந்த கீ இப்படி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நாம பண்றோம், இன்டராக்ட் பண்றோம். அது வந்து கீ கொடுக்கும்போது கீ வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி கிடையாது. அது டைரக்டா வந்து அந்த கீயை டைரக்டா எடுத்துட்டு போய் ஹிட் பண்ணும். அப்படின்னா அந்த கீ யார் வச்சிருக்காங்களோ, என் பாயிண்ட் கீ யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாமே அக்சஸ் பண்ணலாம். இதுன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி இருந்தால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் மாடல்ல. ஓகே, அதாவது நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு, அதாவது இந்த சிங்கிள் பேஜ் இதுல நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல பண்றோம் இல்லையா, அங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா கீன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, அந்த கீ இருக்கிறதுக்கு காரணம் அதுதான், அதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். ஓகே, இப்போ இங்க நம்ம ப்ராஜெக்ட்ல நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிட்டு இங்க உள்ள வரும்போது இதுல 3 விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வரும்போது என்ன சொல்லுதுன்னா, ப்ராம்ப்ட் என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்றோம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கொடுக்க போறியா, இமேஜ் கொடுக்க போறியா, ஆடியோ கொடுக்க போறியா, என்ன டைப் ஆஃப் இன்புட் கொடுக்க போற அப்படிங்கிறது தான் இந்த லைன்ல நம்ம இன்புட்டா வாங்குறோம். ஓகே, வாங்கிட்டு அந்த இன்புட் ஓகே அப்படின்னா அடுத்து என்ன பண்றோம், உள்ள போயிட்டு நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை வாங்கி நாம எல்எல்எம்க்கு அனுப்ப போறோம். எல்எல்எம்க்கு அனுப்பி அந்த எல்எல்எம்ல இருந்து வர ரெஸ்பான்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம், பிரிண்ட் பண்றோம் இங்க. ஓகே, இதே ஆப்ஷன் நம்பர் 2 இருந்துச்சுன்னா, அவங்க இமேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணாங்கன்னா, இமேஜ் என்ன பண்றோம்னா நம்ம நம்மளுடைய ஒரு ரீப்போல அப்லோடும் பண்ணலாம். நம்ம ஒரு இடத்துல லோட் பண்ணி வச்சுட்டு அந்த லோட் பண்ண இமேஜை நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா புல் பண்ணி அந்த இமேஜை நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக கொண்டு வந்து வைக்கிறோம். ஓகே, அது ஜேபேக் ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து நாம வந்து என்ன பண்றோம்னா இந்த ஃபைலை அப்லோட் பண்ணி யூசர் ஏஜென்ட்டுக்கு அப்லோட் பண்ணி அந்த ஃபைலை பார்த்து அதுல இருந்து நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இதுதான் வந்து நாம பார்க்குற அடுத்தது. 3வது நாம பார்க்கறது என்னன்னா, மல்டி மாடல்ல ஒரு ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ணி அந்த ஆடியோ ஃபைல்ல என்ன இருக்குங்கிறத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றோம். அது வேற ஒரு லாங்குவேஜ்ல இருக்கும், அதை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள் இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த 3 விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணா ரன் பண்ணிட்டே வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ப்ராம்ப்ட், எனக்கு கரெக்டான ப்ராம்ப்ட் வேணும். நான் அந்த ப்ராம்ப்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கொடுங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லைப்ரரி லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய மல்டி மாடலை நம்ம லோட் பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ராஜெக்டை லோட் பண்ணுவோம். லோட் பண்ணோன்னு நமக்கு இங்க அந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு அது வரும். ரைட், இப்போ இங்க கேட்குது நமக்கு என்ன கேட்குது, இன்புட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க நம்ம நம்பர் 1 அப்படின்னு இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு இன்புட்ல வந்து நம்பர் 1 கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம 1 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்டர் த ப்ராம்ப்ட் அப்படின்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தேவையான ப்ராம்ப்டை என்ட்ரு பண்ணணும் இங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணலாம், பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு என்ன கேட்கலாம், ஓஎஸ் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு என்ன பண்ணணும், இது பதில் கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராம்ப்ட். ஓகே, இங்க எனக்கு கீழே வந்து பதில் வரணும். ஏஆர் ரஹ்மான் யார் அப்படிங்கறது எனக்கு ஜென்ரேட் பண்ணி எனக்கு இங்க வரணும். இன்னும் ரெஸ்பான்ஸ் வரட்டும். ஆனா அதுக்குள்ள அது வந்து அடுத்தும் திரும்பவும் வந்து அதே இடத்துக்கு போயிடுச்சு. ஓகே, என்னன்னு தெரியல. ஓகே, மேபி வார்ம் அப் ஆகலையா என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, திரும்பவும் 1 செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, நவ் இட் கம் ரைட், ஏஆர் ரஹ்மான் ஹூ இஸ் த ஃபுல் நேம். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு வருது, இந்தியன் மியூசிஷியன் அப்படின்னா ஃபுல் டீடைல் நமக்கு வருது. ஓகே, இப்போ இதே வேற ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு மேக் ஆப்பிள் பை, வாட் கைண்ட் ஆஃப் ஆப்பிள் பை ஐ ஷுட் ஐ யூஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்போ என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்பிள் பை பண்ணணும்னா என்ன தேவை அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு வருது. இது ஒண்ணு. இப்போ எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்போ நான் இதே இமேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இமேஜ் எடுத்து எனக்கு இங்க இருக்குல்ல மல்டி மாடல் இந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல இந்த இமேஜை எடுத்து அதை அப்படியே என்ன பண்ண போகுது, எனக்கு அதுல என்ன இருக்குங்கிறத எனக்கு கொண்டு வந்து சொல்ல போகுது. எனக்கு அந்த இமேஜ் என்னன்னு தெரியாது, இந்த பர்டிகுலர் இதுக்கும் எதுவும் தெரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே, அது என்ன இமேஜ் என்ன ஃப்ரூட்லாம் சொல்லலை. நான் என்ன கேட்கறேன்னா, ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் திஸ், கேன் யூ ஐடென்டிஃபை, டெல் மீ வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஐ கேன் மேக் வித் இட் அப்படின்னு நான் கேட்கணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் 2 ப்ரெஸ் பண்றேன்னா ஏன்னா இமேஜ் கொடுக்கறதுனால நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட்ல நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நான் போயிட்டு அதே ப்ராம்ப்ட் இங்க கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன பண்ணணும், அது என்ன இமேஜின் கண்டுபிடிச்சி அந்த இமேஜ்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணணும், இங்க வரணும். இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன எக் பிளான்ட் அப்படிங்கிறது, எக் பிளான்ட் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த யூஆர்எல் எடுத்துட்டு, ஓகே, இந்த யூஆர்எல் எடுத்து நாம நம்மளுடைய ப்ரௌசர்ல போய் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது எக் பிளான்ட் தானா அப்படின்னு தெரியும். ஓகே, இங்க போயிட்டு என்னோட கிட்டப்ல தான் இருக்குது, இங்க போனா எக் பிளான்ட். சரி, ஓகே, இது ஒண்ணு. இதே நான் நம்பர் 2 போட்டேன் அப்படின்னா வேற ஒரு இமேஜ்ல இருக்கும், காலிஃபிளவர்னு இருக்கும். இதை போய் பார்த்து எனக்கு அது படிச்சு எனக்கு சொல்லும். ஸோ பேசிக்கா நம்ம என்ன இமேஜ் இருக்கோ பேக் எண்ட்ல அந்த இமேஜை எடுத்து அது போய் என்ன பண்ணுச்சு, அதை அப்லோட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதனால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு இங்க கிளீனா நமக்கு சொல்லுது. ஓகே, அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்கறது. நான் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தேன், ஈவன் இட் இஸ் ஃப்ரூட்ஸ், இட் டேக்ஸ் அஸ் அ வெஜிடபிள் அண்ட் நமக்கு என்ன பண்ணுது, அதுக்கான ரெஸ்பான்ஸை நமக்கு கொடுக்குது. இது ஒண்ணு. ஓகே, இப்போ இதே இதுல போயிட்டு அந்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஆடியோல போனோம் அப்படின்னா அந்த ஆடியோல ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல என்னமோ கேட்கறாங்க. ஓகே, அதுதான் அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல நினைக்கிறேன், அதுதான் அதுல கேட்கறாங்க. இப்போ அதை நம்ம போயிட்டு நம்பர் 3 கொடுத்துட்டு அதுல வாட் இஸ் கஸ்டமர் சேயிங் இன் இங்கிலீஷ், ஓகே, சே இன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன பண்ணுதுன்னா அது கஸ்டமர் வாண்ட் டு வுட் லைக் டு பை 2 ஆப்பிள் அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் ஆடியோல. இப்போ இந்த ஆடியோ எங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்த பர்டிகுலர் இதுல இருக்கு. இதை போய் நீங்க கேட்டீங்கன்னா இந்த யூஆர்எல் எடுத்து நம்ம போட்டு இங்க போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த யூஆர்எல்ல அதுதான் இருக்கு. ஓகே, பேசிக்கா இந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல நான் அந்த பர்டிகுலர் ஒரு ஆடியோ தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆடியோவில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடியோ எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை பிளே பண்ணோம் அப்படின்னா சம்திங் இட் வில் டெல் யூ இன் ஸ்பானிஷ். ஓகே, I don't know whether you guys can hear it. Okay,
ஸோ திஸ் இஸ் வாட் இட் வில் லுக் லைக். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மல்டி மாடல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த மல்டி மாடலை வந்து நம்ம இந்த மாதிரி இன்ட்ராக்ஷனா நம்ம பார்க்க முடியும். ஓகே, இது ஒன்று. ஸோ இதே மல்டி மாடலை நான் வந்து ஒரு ஏஐ ஆப், நான் என்னோட ஆப்பை டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் ஒரு ஆப்பாக டெவலப் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல் ஸ்டாக் ஆப்பில் நான் அதை வந்து டெவலப் பண்ணி அதையும் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு சின்னதாக டெமோ காமிக்கிறேன். இப்போ என்பிஎம் போனேன் அப்படின்னா, இப்போ இது உள்ள போனேன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் ஆப்ல இந்த ஆப் நமக்கு ரன் ஆகுது. ஓகே, இப்போ லோக்கல் ஹோஸ்ட் போயிடுவோம். இப்போ இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்புக்குள்ள லோட் ஆயிட்டோம். ஓகே, இது எல்லாமே நீங்க பார்த்ததுதான். ஓகே, ஸோ சிங்கிள் மெசேஜ் கான்வர்சேஷன் சார்ட் ஸ்ட்ரீம்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து மல்டி மாடல். ஓகே, இந்த மல்டி மாடல்ல இப்போ இந்த மல்டி மாடலுக்குள்ள வந்தோம்னா வரட்டும், லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ இது உள்ள போயிட்டு நான் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுனா ஓகே, ஸோ என்னோட ஃபேவரட் ஆல்வேஸ் இதுதான் ப்ராம்ப்ட். ஸோ அதையே கொடுத்துட்றேன். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ சம்திங் வில் கம். ஓகே, ஸோ நமக்கு இந்த ஆப் ஆக்சுவலாக ஆப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதே நான் வந்து இமேஜ் அப்படின்னு எடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு இமேஜை சூஸ் பண்ணி ஓகே ஃபைலை சூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த ஃபைல் எடுத்தேன்னா இங்கே வந்தேன்னா ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்ன அவுட்புட் வரும்னு. நான் ஏஆர் ரஹ்மானோட இமேஜ் தான் எடுத்திருக்கேன். ஓகே, பட் டெஃபினட்டா இது வந்து யாருன்னு சொல்லாது இது. ஓகே, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஏன்னா நம்ம கொடுத்துருக்க வந்து பிஎன்ஜி ஃபைல்ல அங்க இருக்கிறது சாரி ஐ கான்ட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இதே வந்து நான் வேற ஒரு இமேஜ் எடுத்து ஒரு ரோபாட்டோ இல்லை வந்து ஒரு இமேஜோ இந்த மாதிரி ஒரு இமேஜோ எடுத்து நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா it will tell me something about it, okay, about the person or actually is what about this. கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு something will tell you. okay, so அந்த இமேஜை பத்தியோ the picture is about circuit board அப்படின்னு சொல்லும். இப்போ இதே இமேஜையே இப்போ நான் வந்து ரஜினி இருக்காரு. ஓகே, ரஜினியோட இமேஜ் எடுத்துட்டேன். ஓகே, tell me அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணனா then it will tell you what is that in the image. The image is okay, bald head and wearing sunglass. okay, beard அப்படின்னு சொல்லுது. இப்போ அதே இமேஜ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்க கண்டிப்பா அதே மாதிரி தான் இருக்கும். என்ன பார்த்து ஓகே சாரி சிங்கிள் ஓகே, அது வரமாட்டேங்குது, டக்குன்னு போயிடுது அந்த இமேஜ் உங்களுக்கு. அதுல இருந்து நான் வேணா இங்க எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ரஜினியோட இந்த இமேஜ் தான் அந்த இதுல இருக்கு. ஓகே, ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் த பர்சன் இஸ் ஆல் அபவுட், ரைட்? ஸோ ஒழுக்கத்துல கண்ணாடி இருக்கு, அப்புறம் சிரிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லுது. ஆனா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லல, ஏன்னா நம்ம அந்த டேட்டாவையோ இல்லையோ நம்ம இங்க இண்டெக்ஸ் பண்ணல. ஓகே, அதனாலதான் இப்போ ஒரு ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டா இந்த இடத்துல நான் வந்து பேசுறேன். ஓகே, ஹலோ டெஸ்டிங் 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ நான் இதை ரீப்ளே பண்ணி பார்த்தேன்னா இட் வில் ஆக்சுவலி டெல் மீ. ஓகே, ஸோ டெல் மீ ஏற்கனவே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சொன்னா கண்டிப்பா யாராவது தான் சொல்ல போகுது எனக்கு, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ பிகாஸ் என்னோட இதுல ஒரு பக் இருக்கு, நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ பேசிக்கா என்னன்னா இதால வந்து ஆடியோ என்கோடிங் இருக்கு. ஆடியோ என்கோடிங்க்கு வந்து நான் வந்து ஆடியோ வந்து கன்வெர்ட் பண்ணும். ஆடியோ அதாவது
ஸ்பீச் டு டெக்ஸ்ட் நான் கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு வந்து நான் வந்து ஆஷூரோட காக்னேட்டிவ் சர்வீஸ்ல ஸ்பீச் டெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து நான் கொண்டு வரணும். ஓகே, அது இன்னும் நான் முடிக்கல. ஸோ அதனால இந்த இடத்துல எரர் வரும். ஸோ இப்போ நாம பார்த்த அதே மல்டி மாடலை, இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த மல்டி மாடலை நம்ம என்ன பண்ணோம், பைத்தான் ஸ்கிரிப்ட் வழியாகவும் அக்சஸ் பண்ணோம். இன்னொன்று நம்ம என்ன பண்ணோம், நம்ம டைரக்டா நம்மளுடைய யூஐ வழியாகவும் நம்ம அந்த மல்டி மாடலை நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஸோ இது ரெண்டு தான் வந்து இந்த பர்டிகுலர் இதுல நம்ம பார்த்தது. ஓகே, ஸோ ஐ பாஸ் ஹியர். எனி கொஸ்டின்? அடுத்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி